வணக்கம். ஒரு அறிவிப்பு. அக்டோபர் 15 நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். 6 months பேட்ச்சு அண்ட் 3 to 4 monthஸில் முடிச்சுட்டு அடுத்த 2-3 months வந்து லைவ் ட்ரேடிங் போகும். அண்ட் டியூரிங் ட்ரைனிங் பீரியடில் நிறைய சார்ட்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ரியல் டைம் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கைக்கு இருக்கணுன்றது. கம்ப்ளீட்டாக ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாத லெவலில் இருந்து ரைட் அப் டு ஆப்ஷன் பையிங், செல்லிங், ஆப்ஷன் க்ரீக்ஸு, எலியட்ஸ் வேவ், ஃபிபனாச்சி, கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக A to Z நம்ம வந்து கவர் பண்ணுறோம். டெஃபினட்டாக எண்ட் ஆஃப் தி கோர்ஸ் நீங்கள் சொந்தமாக ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ண முடியும். அது இன்ட்ராடேவாக இருக்கட்டும், ஸ்விங் ட்ரேடாக இருக்கட்டும், லாங் டர்மாக இருக்கட்டும், மூணுக்குமே யூஸ் பண்ணலாம். இல்லை ஆப்ஷன் பையிங் இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லிங் இருந்தாலும் சரி நீங்கள் பண்ண முடியும். உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்களே பண்ண முடியும். என்றைக்குமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படியா இருந்தாலும் காணாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்த ஒரு 3-4 மாதத்தில் வந்து காணாமல் போய்டும். ஏன்னா நிறைய பேர் ஒரே ஸ்ட்ராட்டஜி பண்ணும் போதும் அது ஃபெயிலியர் ஆகும். நான் ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்கறதில்ல, நான் டோட்டல் கான்செப்ட் சொல்லிக் கொடுக்குறேன். அண்ட் அந்த கான்செப்டில் நீங்கள் உங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி உங்களோட கேரக்டருக்கு தந்தாப்பில் நீங்கள் பண்ணிக்க முடியும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, கோர்ஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டால் எங்களோட கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள். 9444468888க்கு. பேட்ச் வந்து 30-40 பீப்புளுக்கு மேலே இருக்காது மோஸ்ட்டாக. அண்ட் ஃபாஸ்ட் ஃபில்லிங் அப். சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங் நம்ம வந்து மார்க்கெட் சரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றது போன வாரம் வீடியோ சொல்லியிருந்தோம். ஃப்ரைடே அன்னைக்கு போட்டோம். அப்படியே மறுபடியும் சாட்டர்டே அன்னைக்கும் அதே விஷயத்த வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணோம். கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சில விஷயங்கள் நம்ம பேசணும். நம்ம எங்கேருந்து உழுவும் நம்ம எதிர்பார்த்தோமோ அங்கேருந்து உழுவல, வேற ஒரு காரணத்தினால விழுந்திருக்கேன். நம்ம வந்து காரணம் சைனாவாக இருக்கும், இல்லை யூஎஸோட எக்கனாமிக் சுச்சுவேஷனாக இருக்கும்னு நினச்சேன். பட் அது காரணம் இல்லை, நம்ம ஊர் சமாச்சாரம். செபி வந்து இன்றைக்கி வந்து ஒரு கெட் டுகெதர். அக்டோபர் 1 வந்து புது ரூல்ஸ் வரலாம்ன்றது எதிர்பார்த்துட்ருக்காங்க. 40 லட்ச ரூபா நீங்கள் வந்து ஐடிஆர் கட்டினால் நீங்கள் F&O ட்ரேட் பண்ணலான்ற மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறதாக செய்தி. இது வதந்தியா இல்லை இதுதானான்றது இன்னும் யாருக்குமே தெரியல. இது இல்லாத நிறைய பல மாற்றங்கள் உண்டு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்காகட்டும், எஃபிஐ இருக்கட்டும், இல்லை டிஐஏ இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து புது ரூல்ஸ் எல்லாம் வந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக நிறைய விஷயத்த வந்து மாற்றத்துக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதான் வந்து செய்தி. இதனால தான் உளுந்ததாக பரவலாக பேசப்படுது. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நான் உட்காரல, வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் வெளியில் இருந்த மொபைலில் தான் நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். காரணம் எது வேணா இருக்கட்டும், மறுபடியும் நான் சொல்கிறேன், காரணம் எது வேணா இருக்கட்டும், செய்தி சம்திங் இந்த டைரக்ஷனில் செய்தி வரும். நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். செய்தி வரும்ன்றது தெரியும். ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரும், அதுக்கான ஃபால் இருக்கும்ன்றது நம்ம எதிர்பார்த்தோம். பட் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய ஃபால் வரும்ன்றது நான் எதிர்பார்க்கல. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 355 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸில் அண்ட் 368 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்டில். இன்னமும் நிஃப்டி ப்ரீமியமில் இருக்குது, 150 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி பெருசாக கீழே விழுந்துச்சு, 798 பாயிண்ட்ஸ், 800 பாயிண்ட்ஸ்னு வச்சிங்களேன். இது வந்து ஃபியூச்சர்ஸில் அண்ட் 856 பாயிண்ட் வந்து ஸ்பாட்டில், 443 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. அப்போ ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஃப்ரைடே வீடியோவா இல்லை சாட்டர்டே வீடியோவான்னு தெரியாது, நான் வந்து ஆப்ஷன் செயினோட ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நான் சொல்லியிருந்தேன். 250, அது 26,250, 26,200, அதுக்குமா 26,100 அண்ட் 26,000ல் ஹையஸ்ட் புட்டு வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க, ஹெவி புட் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 1 crore ப்ளஸ் புட்டு வந்து அந்த இடத்துல ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெரிய சீலிங் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஹிஸ்புல்லா தலைவரை வந்து அடித்தாங்க தெரியுமா இஸ்ரேலு, அங்கே வந்து என்னது 4 மீட்டருக்கான சீலிங் வச்சுருந்தான். அது கீழே போய் தலைவர் உட்காந்தார். இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிச்சு பங்க் பர்ஸ்டர், பங்கர்ஸ்லாம் உடைக்கிறதுக்குன்னே இருக்கிற ஒரு பாம். அவனை 88 பாம் போட்டிருக்காங்க அந்த ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு. நினச்சி பாருங்களேன். 1980s வந்து லெபனானில் இருக்கிற அமெரிக்க படை வீரர்கள் ஆல்மோஸ்ட் 241 பேரை அடித்தாங்க. அன்னையிலேருந்து அமெரிக்கா தேடிட்டு இருக்கு. இவன் வச்சு பண்ணான். 4 மீட்டர் சீலிங்கை வந்து உடைக்கிற அளவுக்கு பாம்பு போட்டிருக்காங்கன்னா அப்போ நினச்சி பாருங்களேன், வாட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பாம் தே ஹவ் யூஸ்ட்.
ஆனால் அதே பாம் தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 26,250 26,000 இப்படி வச்சுக்கலாம். 26,250 26,000 வரைக்கும் ஹெவி புட் ரைட்டாக இருந்துச்சு. அதை உடச்சி 26,000 கீழே வந்து வந்துச்சுன்னு சொல்லும் போதும் மார்க்கெட் ஷார்ட் கவரிங் வர ஆரம்பிச்சிச்சு. ஞாபகம் இருக்கான்றது தெரியாது. நான் வந்து சொன்னேன் 25,850 ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோன், 26,000 அதுக்குமா 25,850 இதை உடச்சிச்சுன்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அரௌண்ட் 25,000 வரும். அண்ட் அகெயின் 24,850 லெவலில் உடச்சிச்சுன்னு சொன்னால் பெருசாக கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். இது மல்டிபிள் சப்போர்ட் ஜோன் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். சார்ட்டை போட்டு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் இன்னைக்கு அந்த 26,000 லெவலில் வரும்போதும் தாறுமாறாக ஆப்ஷன்ஸ் ஷார்ட் கவரிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வந்து ஆப்ஷன் செயல பார்த்தா அவ்வளோ ஆப்ஷன் ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. 26,200 19,26,000 புட்டை வந்து ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. இது இந்த சைடுனா அந்த சைடு கால் அடித்து தள்ளுறான், ரைட்? கால் ரைட் பண்ணவங்களும் அவ்வளோ அடித்து தள்ளுறாங்க. கடைசியாக எண்ட் ஆஃப் த டே 3,27 lakhs எவ்வளோ 3,27 lakh கால் எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணியிருக்கிறாங்க. எழுதுங்கப்பா, செபி ரூல் பிரகாரம் எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது வந்த வதந்தி பிரகாரம் எடுத்துக்கிட்டோன்னா April 25க்கு அப்புறமா நீங்கள் வந்து ஐடிஆர் 40 லட்சத்துக்கு மேலே கட்டியிருந்தால் தான் நீங்கள் வந்து ஆப்ஷனுக்குள்ளாரே வர முடியும். அது மாதிரி ஒரு வரட்டும், ரூல்ஸ் எல்லாம் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம். பட் இன்னைக்கு நடந்தது வந்து அங்கே ஹிஸ்புல்லா தலைவருக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் வந்து நம்ம மார்க்கெட்லேயும் நடந்துச்சு. ஸோ எப்பயுமே அடிக்கடி நான் சொல்கிறது, எந்த இடத்துல வந்து பயங்கர கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போதும் பெரும் பணம் இருக்குது. அப்போ இன்றைக்கி இந்த லெவலில் உடைச்ச ஆட்கள், ரைட்? எப்பயுமே வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து ஸ்மார்ட் பீப்புள்னுவாங்க. அப்போ 1 கோடி ஸ்மார்ட் பீப்புளை வந்து காலி பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி. புட்டு ரைட் பண்ணவங்களோட கெதியெல்லாம் என்ன இருக்கும், ரைட்? ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. அடிக்கடி நிறைய பேர் மாற்றுறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு கெட்ட பேர் என்னன்னு தெரியுமா? ஸ்டாக் மார்க்கெட்டில் போனால் இது வந்து சூதாட்டம், இதில் வந்து லாஸ் தான் வரும். இது எங்கேருந்து வந்துச்சு? இந்த ஆப்ஷன் ரைட்டர்ஸு, ஆப்ஷன் செல்லர்ஸு, ஆப்ஷன் பையர்ஸு இவங்களால வருது. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ் எங்கேருந்து பண்ணுறாங்க? சம்பாதிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதனால தான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான லாஸும் வர மாட்டேங்குது. ஸோ மக்கள் மனசில் என்ன வந்துச்சு? மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக போனால் காசு சேவ் பண்ணலான்னு. நீங்களும் டைரெக்டாக வாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு வருஷத்துக்கு 15-18% கிடைக்கிது. அதோட பெட்டர் ரிட்டர்ன் இங்கே கிடைக்கும் டைரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் போதும். ஆனால் ஞாபகம் வச்சுங்க, 18% நீங்கள் வந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடி. ஆனால் இங்கே வந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டில் மாதம் ஆனால் 10% வேணுன்றீங்க, ரைட்? அப்போ மங்காத்தா தான் நீங்கள் விளையாடுறீங்க. நீங்கள் தெரிஞ்சு விளாடுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். வாங்க, டெஃபினட்டாக இந்த மார்க்கெட்டில் வந்து சம்பாதிக்க முடியுன்றது நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். இன்றைக்கி டெஃபினட்டாக மெட்டல் செக்டார் தான் வந்து ராஜா, செம்ம பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. மெட்டல் செக்டாரில் அதர் தென் கோல் இண்டியா மீதி எல்லாருமே வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. NMDC ஆகட்டும், JSW ஸ்டீல் ஆகட்டும், நேஷ்னல் அலுமினியம், ஜிண்டால் ஸ்டீலு, டாடா ஸ்டீலு, செயிலு எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது ஆயில் அண்ட் கேஸ். ஏன் ஆயில் அண்ட் கேஸ்? பிகாஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அண்ட் கெயில் ஆகட்டும், IGL ஆகட்டும், குஜராத் கேஸ் ஆகட்டும், BPCL, ONGC இது எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் பாசிட்டிவாக இருந்துச்சு. நெகட்டிவ் யார்? ரியாலிட்டி, ஃபைனான்ஸு, பேங்கிங், ஃபார்மா. ஏன் ஃபார்மா? எக்ஸ்போர்ட்னால மேஜராக வந்து அங்கே அடிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து ஆட்டோமொபைல்ஸ். ஞாபகம் வச்சுங்க, அக்டோபர் 1 நாளைக்கு, ரைட், ஆட்டோ சேல்ஸ்க்கான ஃபிகர் வரும். செப்டம்பரில் யார் யார் என்ன பண்ணாங்கன்றது அந்த ஃபிகர் வரும். இன்வேரியபிளி டாடா மோட்டார்ஸ் நம்பர் 1 பொசிஷனில் இருப்பாங்க. 2வது பொசிஷனில் மாருதி இருப்பாங்க. 3rd வந்து ஹுண்டாய் இருப்பாங்க. 4th வந்து நம்ம மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இருக்கும். இது ஆர்டராக இருக்கும். பார்க்கலாமே, நாளைக்கு வரும்போதும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 1. 2வது, இந்தியாவில் இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்குது. கட் பண்ணுவாங்களா? கேள்வி இருக்கா? ரைட். அமெரிக்காவில் கட் பண்ணாங்க, சைனாவில் கட் பண்ணாங்க, யூரோப்பில் கட் பண்ணாங்க. அப்போ இந்தியாவில் கட் பண்ணுவாங்களா? இது ஒரு சைடு. இன்னொன்று சைடு, பேங்க்குக்கு எல்லாத்துக்கும் ஆப் வச்சுட்டு இருக்காங்க. டே, நீ டிபாசிட்டே இல்லாத நீ லோன் கொடுத்துட்ருக்க, அப்போ நீ எங்கேருந்து பணத்தை எடுக்கிற? மார்க்கெட்டில் வந்து பாண்டை விற்று வாங்குற. பாண்டை விற்று வாங்கக்கூடாதுன்றது ரூல் இருக்குது. பாண்டு விற்றுக்கலாம், கொஞ்சமாக வாங்கிக்கலாம், அப்பப்போ தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆல்வேஸ் அது எடுக்க முடியாது. டிபாசிட்டுக்கும் லோனுக்கும் வந்து உங்களுக்கு ரேஷியோஸ் இருக்கணும். அந்த ரேஷியோஸ் இல்லை. அதனால் என்ன ஆகுது? HDFCலாம் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் $10 பில்லியன் லோனை வந்து வெளில விற்க போகிறோம். கூவி 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 விற்று அந்த அந்த அந்த
அந்த ஃபைலை எல்லாத்தையும் தூக்கி வேற ஒருத்தன்ட்ட கொடுக்க போகிறான்ப்பா, நீ வட்டி வாங்கிக்கு, அசல் மட்டும் எனக்கு கொடுன்ற மாதிரி. அப்போ நஷ்டம் இல்லையா? அப்போ நீங்கள் எடுத்து பாருங்களேன், எல்லா பேங்க்ஸும், அது வந்து ப்ரைவேட் ஆகட்டும், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இப்போ டிபாசிட் மொபிலைசேஷன் பண்ணுறாங்க. அப்பா வாப்பா டிபாசிட் பண்ணுறேன், உனக்கு 1/2% ஜாஸ்தி, 1/4% ஜாஸ்தின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கூப்பிட்டு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுத்து டிபாசிட் வாங்கிட்டு இருக்காங்க பேங்க்ஸு. இப்போ ஆர்பிஐ வந்து 1/2% குறைக்கிறாங்கன்னு வச்சுங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஎஸ் குறைச்ச மாதிரி இவன் 1/2% குறைக்கிறான்னு வச்சுங்களேன், பேங்க்லாம் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க? சத்தியமாக கிடையாது. ஏன் சத்தியமாக கிடையாதுன்னு சொன்னால், ஹையர் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கிட்டு இவன் லோவர் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்க முடியுமா? முடியாது. ஸோ பேங்க் ஆர்பிஐ என்ன வேணால் பண்ணிட்டோம், சத்தியமாக பேங்க்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுட்டு, இது மோர் ஆஃப் நான் ஈவெண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் இன்டர்நேஷ்னல் ஜியோ பாலிட்டிக்ஸாக இருக்கும். ஒன்று, இந்தியாவுக்குள்ளாரையும் நிறைய சதி வேலைகள் நடந்துகிட்ருக்கு. நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கிற சாம்சங் ஃபேக்ட்ரியில் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து ஸ்ட்ரைக் போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் ஏன் ஸ்டெப் இன் பண்ணல? கேள்வி வருமா வராதா? அவங்க வந்து சொல்கிறாங்க, எனக்கு சம்பளம் பத்தலை, ஜாஸ்தி ஏற்றி கொடுங்கன்னு. சாம்சங் வந்து க்ளீனாக ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ என் ஃபேக்ட்ரிக்கு பக்கத்து ஃபேக்ட்ரியில் எதிர்த்தாப்பில் இருக்க ஃபேக்ட்ரியில் வந்து ₹1 கொடுக்குறாங்கன்னா நான் ₹1.80 கொடுக்குறேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிறாங்க. சாம்சங் நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், சாம்சங் நான் சென்னையில் இருக்கிற ஃபேக்ட்ரியை மூடுறேன்னு சொன்னால் என்ன நடக்கும்? 1000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 6000 7000 பேர் வந்து அந்த சைடு நின்றுட்டுருக்காங்க. அவங்கள உள்ளே போக விட மாட்டேங்கிறாங்க. அது வேறு விஷயம். சாம்சங் வந்து நாளைக்கு நான் வந்து ஃபேக்ட்ரியை மூடிட்டு போகிறேன்னு சொன்னால் யாருக்கு நஷ்டம்? தொழிலாளி ஒன்று, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் நஷ்டம். சாம்சங் வந்து குத்தகை எடுக்கல, சென்னையில் தான் நான் பண்ணுவேன்னு. அவன் நாளைக்கு கர்நாடகா போகலாம், இல்லை ஆந்திரா போகலாம், இல்லை டெல்லி, யூபி, பீகார் எங்கே வேணால் போகலாம்ல. இல்லை இந்தியா வேணான்னா நான் ஸ்ரீலங்காவுக்கு போகலாம், வேறு நாட்டுக்கு போகலாம்ல. போகலாமா? போக முடியாதா? ஒன்று. ரெண்டாவது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஆப்பிள் ஃபேக்ட்ரி, ஆப்பிளுக்கு ஃபாக்ஸ்காம் வந்து சென்னையில் வந்து இது போடுறாங்க. அதில் வந்து சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 3 வாரம் போர் நடந்துச்சு, சண்டை போயிட்டு இருந்துச்சு யூனியனுக்கு. சாப்பாடுக்கோசரம் வந்து யாராச்சும் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களா? பண்ணலாம். ஆனால் கவர்மெண்ட் ஸ்டெப் இன் பண்ண முடியுமா? முடியாதா? அப்பா கேன்டீன் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலையை பாருங்கடான்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும்? ஏன் வரல? ரைட். ஃபாக்ஸ்காம் வந்து அடுத்த ஃபேக்ட்ரி வேறு ஊருக்கு மாற்றலாம்ல. ஒன்று. அடுத்த நாட்டுக்கு மாற்றலாம்ல. ரைட். இன்றைக்கி வந்து டாட்டாவோட அவங்க இப்போ ரீசெண்டாக டேக் ஓவர் பண்ணாங்களே, டாட்டா எலக்ட்ரானிக்ஸாக என்னன்றது தெரியாது, அவங்களும் வந்து இந்த ஃபாக்ஸ்காம் ஆப்பிள் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குல்ல பெங்களூர் பக்கத்தில், ரைட், ஒரு தாய்வானீஸ் கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. அதுலேயும் வந்து அடித்தடி தகராறு நடக்கிறதா பேச்சு இருக்குது. அப்போ இது ஃபண்ட் பண்ணுறது யாராக இருக்கும்? இன்வேரியபிளி சைனா. ஏன்னா அங்கேருந்து தான் இங்கே வருது. ஸோ சைனா இது மாதிரி பண்ணுறதுக்கான நிறைய வேலைகள் இருக்குல்ல. அவங்க யோகியான்னு நான் சொல்ல, ஏன்னா அவங்க தான் வந்து பங்களாதேஷில் பண்ணி விட்டாங்க. பங்களாதேஷில் வந்த கலவரத்துக்கு யார் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்கன்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். யூஎஸ் பண்ணியிருக்கு 2010 இருந்தது, டாக்குமெண்ட்டே இருக்குது. சரி, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரலாம். ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரலான்னு சொன்னால், இது மாதிரி சதிகள் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் கிராஷ் ஆகுதுனால் உங்களுக்கு நஷ்டம்ன்றது நீங்கள் பார்க்காதீங்க, யாருக்கு லாபம்ன்றது நீங்கள் பாருங்கள். ரைட். அவனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தன்றது நீங்கள் பாருங்கள். ஜியோ பாலிட்டிக்ஸ் பயங்கரமான விஷயம். அண்ட் இந்த இதில் வந்து டெப்த்துக்கு நீங்கள் போகும்போதும் நிறைய விஷயங்கள் வரும். எப்பயுமே எல்லா ஊர்லேயுமே ஒரு எட்டப்பன் இருக்க தான் செய்வோம். ரைட். ஒரு கட்டபொம்மன் இருக்கிறான்னு சொன்னால் ஒரு எட்டப்பன் இருக்க தான் செய்வோம். அந்த எட்டப்பை யாருன்னு பார்த்து பிடுங்கி தூக்கி போடுறது தான் நம்ம வேலையாக இருக்கணும். எனிவே, இப்போதைக்கு என்ன வேணும்? ஸ்டாப் லாஸ் வேணும். நிச்சயமாக நான் இந்த ஃபால் நான் வந்து இந்த காரணத்தினால இன்னைக்கு ஃபால் வரும்ன்றது நான் எதிர்பார்க்கல, பட் ஃபால் வரும்ன்றது நான் எதிர்பார்த்தேன். என்னோட டியூ டேட் வாஸ் சம்வேர் அரௌண்ட் 8th 9th. டெஃபினட்டாக இந்த ஃபாலுக்கு வந்து ஒரு புல் பேக் ரேலி இருக்கும், பயங்கர அக்ரஸிவான புல் பேக் ரேலி இருக்கும். அந்த ரேலியிலேருந்து கீழே விழுந்தாதான் பயங்கரமான ஃபாலாக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நிறைய ரிசல்ட்ஸ் வரும். செகண்ட் குவார்ட்டருக்கான ரிசல்ட்ஸ் வரும். அந்த ரிசல்ட் வரும்போதும் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்துச்சுனால், மேலே ரேலி வந்துச்சுன்னா ப்ராஃபிட் டேக்கிங் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.